தன் வாழ்நாள் முழுவதுமே தன்னை பற்றி ஏகப்பட்ட கிசுகிசுப்புகள் வெளிவந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாம தான் வேலை உண்டு தான் உண்டு மட்டும் இருக்கிற நயன்தாராவை தற்போது தமிழ் சினிமா உலகமே தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாதுங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய முழுமையான திறமையும் அவங்களுடைய டெடிகேஷனான ஒர்க்கும் தாங்க. தற்போது நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் லவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய குடும்பத்திற்கு ஏகப்பட்ட கிஃப்டோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்களாக ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால கண்டிப்பா இவங்க 2 பேருடைய காதல் வாழ்க்கை கல்யாணத்துல தான் போய் முடியும் அப்படின்ட்டு தற்போது அனைவருமே உறுதியா நம்பி வந்துட்டு இருக்காங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாராக்காக பல வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல தற்போதெல்லாம் இவங்க 2 பேருமே வந்துட்டு பொது இடத்துலயே ரொம்பவே கொஞ்சி பேசிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. சமீபத்துல நம்மளுடைய விக்னேஷ் சிவன் நயன்தாராக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல தற்போது நம்ம நயன்தாராவோட டோரா படம் வெளிவந்துச்சு பாத்தீங்களா, அப்போ நயன்தாராவுக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வச்சது கூட நம்ம விக்னேஷ் சிவன் தானாங்க. அது மட்டும் இல்ல கூடிய சீக்கிரமாவே வந்துட்டு மாவட்ட ரீதியா வந்துட்டு மன்றத்தை ஆரம்பிச்சு அதுக்கு நிர்வாகிகளை நியமிக்க போகுதாகவும் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட டோரா படம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சரியான ப்ரொமோஷன் இல்லையா. இதை பத்தி பயங்கர காண்டான நம்மளுடைய விக்னேஷ் சிவன் சரி இனிமே வந்துட்டு என் லவ்வரோட படத்துக்கு நானே ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த குதிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நயன்தாராவுக்கு பண்ணிட்டு இருக்க விஷயத்த பார்த்து எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆகி வந்துட்டு இருக்காங்களாம். டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் டேரக்டர் வேலையை பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும், அவங்களுடைய பர்சனல் லைஃபை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சினிமா உலகத்துல அவங்க படம் எடுக்கிறத கொஞ்சம் வந்துட்டு மும்முரமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தற்போது நயன்தாராவுக்கு வர பட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே முதல்ல விக்னேஷ் சிவன் கிட்ட கதையை சொல்லி அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் நயன்தாரா அந்த படத்தை நடிப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க சினிமாவோட நிலைமை. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவானாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.